இப்போ இந்த ரெண்டும் அரைஞ்சி உண்டானது. இந்த ரெண்டும் ஒரு ஜிபிக்கு உண்டானது. இந்த ரெண்டும் 3/4 ஜிபிக்கு உண்டானது. இப்போ 1 ஜிபி போட்ட போகிறதுனா இதை இதில் வச்சிடணும். அப்படி புரியுதா? அதே மாதிரி இதையும் இப்படி வச்சிடணும். ஓகேவா? இந்த ரெண்டும் இதை வந்து இப்படி டைப் பண்ணிடணும். ஓகேவா? இப்படி டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு கிட்ட கொண்டு வந்துடலாம். ஓகேவா? கிட்டனா இப்படி கிட்ட இப்படி மூவாக தெரியுதா? இந்த ரெண்டும் இப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்மகிட்ட 1 ஜிபி சாம்பிள் இல்லாதனால நான் உங்களுக்கு 3/4 ஜிபி கொடுத்துட்றேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இருத்தங்க. ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு இங்கே என்னோட பண்ணு என்ன போடுவீங்க? நான் சுற்றுறேன். அப்புறம் இது சுத்தாதா? முன்னாடி கம்மி. இது சுத்தமா? சுத்து சுத்து. என்ன சுத்த முடியல? இப்போ டைப் பண்ணி ஃப்ரண்ட்டில் வருதா? இப்படி வரும். இதையும் டைப் பண்ணி ஃப்ரண்ட்டில் வரும். வருதா? கை இதாக இருக்க மாட்டேங்குது. பைப் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொண்டு போய்க்கலாம். சரி தந்தோம். இப்போ இது வந்து 1 ஜிபி போடுற மாதிரி இருந்தால் இதை உள்ளே போடணும். இப்போ நம்ம 3/4 ஜிபிக்கு தான் ஹோல்ஸ் போட போகிறோம், மறுபட போகிறோம். அதனால் இதை உள்ள வச்சு இந்த பின்னை வச்சு இப்படி டைப் பண்ணிக்கணும். அசைறக்கு இல்லாமல் வச்சு ஸ்பேனர் போட்டு டைப் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து 2 பக்கம் கேண்டில் நம்ம டைப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த பக்கம் ஒரு கேண்டில். இப்படி டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 3/4 ஜிபி சாம்பிள் இல்லாதனால இந்த கேண்டிலையும் நம்ம கட்டி உள்ளோட்டு இதில் வச்சு நம்ம செட் பண்ணி இந்த அப்படியே டைப் பண்ணிக்கலாம். இந்த அப்படியே டைப் பண்ணி டைப் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் அப்படி சுற்றினோம்னா இந்த பைப்பில் த்ரெட்டு விழுந்துடும். இப்போ இந்த பைப்புக்கு ஒரு கிரிப் இல்லாதனால இதை வந்து டை சுத்த முடியல. இதுவே ஒரு செவுத்தில் இருக்கிற பைப்பாக இருந்தால் நம்ம 2 பக்கம் கேண்டில் போட்டு இந்த ரெண்டையும் நம்ம இப்படி கேண்டில் போட்டு சுற்றினோம்னா இந்த பைப்பில் அழகாக த்ரெட் விழுகும். அதுதான் மெத்தடுங்க. இந்த மெத்தடெலாம் நம்ம ஜிஐபி கையில் வாங்கணும்.